ஃபுல்லாக மிஸ்ட்டு பாருங்கள், செம்ம மிஸ்டில் க்ளவுட்லேயே இருக்கும். நம்ம ஓ முருகா, குழந்தை வேலப்பர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாரி. இதுதான் வந்து முருகன் கோயில், நம்மளுக்கு தெரிஞ்ச முருகன் கோயில். ஸோ போகர் வந்து இங்கே ஒரு முருகனை வந்து வச்சுருக்காங்க, பழனி முருகன் மாதிரியே. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதியன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாரி. பூம்பாரி வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் டவுன்ஃபாலில் வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு பூம்பாரிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமம் பார்க்க கிடைக்கும். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை, நடுப்புற கோயில். ஸோ ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பழனி நிறைய பேர் போயிருப்பீங்க. பழனி அவ்வளோ ரஷ்ஷே பண்ணுறாங்க. பட் இது வந்து ரொம்ப ரஷ் கம்மியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏதோ இயற்கையை சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். பூம்பாரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3000 இயர் ஓல்டு, 3000 வருஷம் பழமையான ஒரு கோயில் தான் வந்து இந்த முருகன் கோயில். குழந்தை வேலப்பர் முருகன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயிலையும் வந்து பழனி பார்த்துக்கிற அதே தேவஸ்தானம் தான் இந்த கோயிலையும் பார்த்துக்கிறாங்க. பழனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டாயுதபாணி சுவாமி இருப்பாங்க. ஸோ அந்த முருகனும் இந்த முருகன் குழந்தை வேலப்பர் ரெண்டுமே வந்து போகரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலை தான். வந்து போகர்னாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து நவபாஷான சிலை. நவபாஷானங்கிறது வந்து ஒரு 9 விஷத்தை கலந்த ஒரு சிலையை தான் வந்து நவபாஷானம். வேர்ல்டு டெட்லியஸ்ட் பாய்சன், அந்த பாய்சனை வச்சு இந்த ஒரு சிலையை வடிவமைக்கிறது தான் வந்து நவபாஷான சிலை. எதுக்கு போகர் செய்கிறாருன்னா, போகர் வந்து ஒரு சித்தர். அவர் வந்து இந்த சிலையில் இருக்கிற இந்த விஷத்தை வந்து நம்ம வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வேர்ல்டு வந்து இன்னும் கோயிங் ஃபார்வர்டு வந்து நிறைய டெட்லியஸ்ட் டிசீஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்போ இதில் இருக்கிற அந்த பாய்சன் எல்லாம் காம்பினேஷன் பண்ணால் we can save this world. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நின்றுருக்காங்க கோயிலுக்காக. இதுதான் நம்ம கோயில். ஸோ இங்கே தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். போகர் செஞ்சது மொத்தம் 3 சிலை. அதில் 2 சிலை வந்து ஒன்று பழனிலையும் ஒன்று வந்து பூம்பாரிலையும் இருக்குது. இன்னொரு சிலை வந்து ஸ்டில் இஸ் அ மிஸ்ட்ரி, யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த கோயில் வந்து 3000 வருடம் பழமையான கோயில் வந்து போகர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி பண்ணுறாரு. போகர் சிலையை வடிவமைச்சு இந்த பூம்பாரிங்கிற இடத்துல தான் வைக்கிறாரு. பூம்பாரின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் டைரக்ஷனில் தான் வந்து ஒரு பயங்கரமான காடு, ஒரு குகை, மலை, இதுக்குள்ளே தான் வந்து இந்த குழந்தை வேலப்பர் முருகனை வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அங்கேயே வந்து கோயிலை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிலை வந்து 100 வருஷம் வழிபட்ட பிறகு அப்படியே மறைஞ்சிருது, யாருக்கும் தெரியல. ஸோ போகருக்கு அப்புறம் இந்த சிலையை வந்து யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ஏரியா, இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்துக்கிட்டது வந்து சேரன் நாட்டு ராஜா பெருமாள் அவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைனாஸ்டியில் வந்த பெருமாளுக்கு வந்து கனவுல தோண்டியிருக்கிறார் முருகன். ஸோ தோண்டி சொல்லியிருக்காரு, இது மாதிரி நாங்கள் இருக்கேன், எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுல தோண்டி சொல்லுறதை வச்சு பெருமாள் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு கோயில் அமைச்சர் கோயில் தான் வந்து பூம்பாரி முருகன் டெம்பிள். இப்போ பார்க்குற டெம்பிள். ஸோ இங்கே தான் பூம்பாரி டெம்பிள் வந்திருக்கோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு பாருங்கள், செம்ம மிஸ்டில் க்ளவுட்லேயே இருக்கும். நம்ம ரொம்ப சூப்பராக அமைச்சிருப்பாங்க இந்த கோயில். அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை வழிபட்டுட்டு வராங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆஸ்பீஷியஸான டெம்பிள். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தைப்பூசம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் முருகனுக்கு. ஸோ தைப்பூசத்துலேருந்து ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஊரில் வந்து திருவிழா நடக்கும். பூம்பாரிங்கிற கிராமத்தில் திருவிழா நடக்கும். தேர் இழுக்கப்படும். ஸோ இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, மலை கிராமத்தில் இது மாதிரி தேர் இழுக்கிறது எங்கேயுமே கிடையாது. தேர் திருவிழா நடக்கும் தைப்பூசம், தை மாதம் இல்லைன்னா மாசி மாதத்தில் தான் வந்து தேர் திருவிழா. கரெக்டாக தைப்பூசத்துலேருந்து ஒரு 10ஆவது நாள் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த தேர் திருவிழா பூம்பாரி கிராமத்தில் நடக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழா. 25,000 தேங்காய்களை உடைச்சி ஒரு திருவிழா வந்து ஒரு மலை கிராமத்தில் எங்கேயுமே நடக்காத அளவுக்கு இந்த பூம்பாரியில் நடக்கும். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. பூம்பாரியில் பார்த்தீங்கன்னா ரஷ் அந்தளவு இருக்காது. ஸோ ரொம்பவே சூப்பராக ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு பிளேஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்
பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நடுப்புற கோயில், ரொம்ப அற்புதமான ஒரு இடம். போகர் தான் வந்து இந்த சிலையும் வந்து வடிவமைக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழனி இருக்க தண்டாயுதபாணியை வலையமைச்சிட்டு நவபாஷான சிலையை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சைனா கிளம்பி போயிடுறாரு. சைனா போயிட்டு வந்த பிறகு தான் வந்து நம்ம பூம்பாறையில் இருக்க முருகன், குழந்தைவேல் முருகனை வந்து வடிவமைக்கிறார். ஸோ இந்த சிலையை வடிவமைக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது அந்த முகத்தை தான் அலங்கரிக்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு முகம் வந்து ரொம்ப செழிப்பாக பண்ணியிருப்பார். குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பார். ஆனால் அதே சமயத்தில் பாடி உடம்பை செதுக்கிறப்ப அந்தளவுக்கு அவர் டைம் எடுக்கலை. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க பர்டிகுலராக. பழனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூம்பாறைக்கும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த வீடியோவில் ஒரு தம்ஸ்அப் போடுங்க. நடராஜர் சிலை, கோயிலோட அப்படியே பேக் சைடு பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ முருகனோட அப்படியே பேக் சைடு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதி இருக்குது. சிவன் சன்னதி கொஞ்சம் ரொம்பவே இங்கே சீப்பாக கிடைக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், இந்த மலை கிராமத்தில் விளையிற வெஜிடபிள்ஸ், ப்ரொக்கோலி, பூண்டு எல்லாமே கிடைக்கும். ப்ரொக்கோலிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஒரு கிலோ 100 உங்களுக்கு கிடைக்கிது ப்ரொக்கோலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 500 வைப்பாங்க நம்ம சென்னை நம்ம ஏரியாலலாம். ஸோ 100 ப்ரொக்கோலி கிடைக்கிது. இப்போ பார்த்துக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாருக்கெல்லாம் ப்ரொக்கோலி வேணும், இல்லை பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க, ஒரு ப்ரொக்கோலி பிஸ்னஸ் பண்ணணும், கொடைக்கானலில் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி கல்டிவேட் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சேனல் பிஸ்னஸ் சேனல்னால ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் வித் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் நான் கொடுத்துட்ருப்பேன் எல்லா வீடியோஸ்லையும். இந்த பூம்பாறைக்கு வந்தாலும் அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து ப்ரொக்கோலி, பூண்டுகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சது, வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது, அற்புதமாக இருந்தது. ஸோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அவங்க கொரியரும் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி பார்க்கலாம் இஃப் யூ விஷ். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா மக்களுக்கு நாளைக்கு தைப்பூசம். ஸோ நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ ஓம் முருகா, முருகன் துணை.